நாள் ஜிம்முக்கு போகும்போது இந்த லைட் வெயிட் டம்பிள் தான் வார்ம் அப் பண்ணுவேன். இது எடுத்துட்டு என்ன பண்ண, சும்மா இப்படி வார்ம் அப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு தம்பி வந்துட்டு, என்ன இத்தனோண்டு டம்பிள், நான் எவ்வளவு பெரிய வெயிட் போடுவேன் தெரியுமா, நான் வார்ம் அப் பண்ணுகிறேன்னு தெரியாம அவர் நான் பண்ணாரு, கையில 10 கிலோ எடுத்துட்டு பார்த்தல அப்படின்னாரு. அவனுக்கு தெரியாது நான் வார்ம் அப் தான் பண்ணியிருந்தேன். நான் 2.5 கிலோ டம்பிளை வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு 25 கிலோ டம்பிளை தூக்கணும் பாருங்க, அவன் ஆடி போயிட்டான். ஏன் இவ்வளவு நேரம் நீ இதை தூக்க முடிஞ்ச ஆளா, நீ இதை தூக்கின? நான் சொன்னேன், தம்பி நான் வெறும் வார்ம் அப் பண்ணியிருந்தேன், நீ அதை பார்த்து ஏமாந்துட்டு நான் ஏதோ சின்ன டம்பிளை தூக்கினேன் நீ நினைச்ச. தம்பி தப்பு உண்ணுது. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில இப்படி சின்ன காரியங்கள் நடந்து கொண்டதுன்னு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியாத விஷயம்னா, God is just warming up in our life. கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். சின்ன காரியங்களை பார்த்து மற்றவர்கள் ஏமாறலாம், ஆனா God is just warming up in your life. Just when we thought that the miracle was not happening, that is when God is just warming up. நீ எப்போ அற்புதம் நடக்கலன்னு நினைக்கிறியோ அப்பதான் கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமே ஆகுறார். எப்படி? நீ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற டைம் தான் அவர் ஸ்டார்ட்டே பண்றார்.